அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. அது அரசியல் நாகரிகம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி சந்திச்சார் இல்லையா? அதை பத்தி என்ன விமர்சனம்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஏன் எதற்காக அப்படிங்கிறத பற்றியும், அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் சந்திச்சாரானா இல்லை இன்னும் நிறைய தலைவர்கள் அண்ணன் சீமான் உள்பட நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலையொலியில் மிக தெளிவாக பார்ப்போம். அரசியலில் நீங்கள் தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வீட்டில் சந்திச்சாரு. அந்த புகைப்படம் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் மு.க. முத்து அவர்கள் தவறிட்டாங்க. அதற்காக ஒரு அரசியல் நாகரிகம் கருதி, அதுவும் அன்னைக்கு நடப்புல அவர் தான் முதலமைச்சர். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. ஒரு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மை அமைச்சர். அப்படி இருக்கக்கூடிய அவரை நேரில் போய் சந்திச்சு அவருடைய அண்ணன் மு.க. முத்து இறந்ததுக்காக துக்கம் விசாரிக்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்பி போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த துக்கம் விசாரிப்பு செஞ்சாங்க. அதை செஞ்சுட்டு வெளியில வந்தது போதும், உடனே சோசியல் மீடியா முழுக்க வைரல் தான். என்ன வைரல்? அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் கூட போய் பெட்டிகளை வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்ததுலேருந்து முழுக்க திமுக எதிர்ப்பா நாம் தமிழர் கட்சி விட்டுருச்சு. இதன் பிறகு அப்படியே விஜய் அவர்களை தான் அட்டாக் பண்றாங்க அப்படி சொல்லி அந்த செய்திகள் பரவுச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்த செய்திகளை பரப்புனதுக்குள்ள யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விஜய் தரப்பினர் தான் முழுக்க இந்த செய்திகளை பரப்புனாங்க. அப்ப கூட நமக்கு தெரியலங்க எதற்காக இதை பரப்புறாங்க என்னன்ட்டு. தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசினாங்க. இப்போ பதவி ஏற்ற மறுநாள் முதலமைச்சராக நேற்று பதவி ஏற்கிறாரு. இன்னைக்கு எம்எல்ஏவாக சட்டசபையில உட்கார்ந்து இருந்து பதவி ஏற்றுட்டு இன்றைக்கு மதியத்தில் இருந்து போய் அரசியல் தலைவர்களா போய் பார்க்கிறாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதாவது விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரு திமுகவினுடைய தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவரை போய் இன்னைக்கு சந்திச்சு அவருடைய வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அப்போ இது அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் அப்படின்னா அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போய் சந்திச்சது மட்டும் எப்படிங்க மாண்பு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க இப்ப கேள்விகள் எழும்பியிருக்கு. உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றேன். தம்பி, இதெல்லாம் அரசியல்ல எல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, அது சகஜம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இதை நான் விஜய் அவர்களை விமர்சிக்க கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் மாண்பை நான் பாராட்டுறேன். புரியுங்களா? அவர் அண்ணன் சீமான் அவர்களை போய் சந்திக்கிறாரு, அன்புமணி அவர்களை போய் சந்திக்கிறாரு, அதே நேரத்தில் வைகோ அவர்களை சந்திக்கிறாரு. இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் அவர் சந்திப்பாருன்னு நான் நம்புறோம். அதெல்லாம் ஒன்றும் பட்சம் முதல்வராக வந்திருக்காரு. தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் சந்திச்சு எதிர்கட்சியோட அதாவது எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம், எதிர்கட்சி என்றால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் எதிர்கட்சி இல்லை, வேற யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சந்திச்சு அவர் அரசியல் மாண்பு கருதி பேசுறாரு. ஒரு இணக்கமா இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இதற்கு முன்னாடி உள்ள காலங்களில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வீட்டில் ஒரு விசேஷம். நான் அந்த விசேஷத்துக்கு ஒருத்தவங்களுக்கு அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க அழைப்புக்கு வருவாங்க, நல்ல விஷயம் நடக்கும் போகும்போது. அதே நேரத்தில் துக்கம் அப்படின்னா நம்ம யாருமே சொல்ல தேவையில்லை. நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு இருந்திருக்கு அப்படின்னா யார் வேணாலும் வந்துட்டு போவாங்க. அது மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை, அவர் அண்ணன் இறந்துட்டாருங்கிற காரணத்துக்காக அந்த துக்கம் விசாரிப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் சென்றுட்டு வந்தாங்க. அது எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஆனால் ஒரு நல்லது, அந்த விஷயத்துக்கு கூப்பிட்டு தான் போகணும். இங்க விஜய் அவர்கள் கூப்பிடாமலே போய் சென்றிருக்காருல, இதெல்லாம் அரசியல் நாகரிகம்னு பேசக்கூடியவங்க அந்த விஷயத்த மட்டும் எப்படி விட்டீங்கிற ஒரு கேள்விதான் எனக்குள்ள எழும்புச்சு. விஜய் அவர்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இல்லை. அப்போ சட்டசபை எப்போ வேணாலும் ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றி, அதாவது நம்பிக்கையற்ற தீர்மானம் சொல்லுவாங்க இல்லையா, அது நடந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துரும். நாளைக்கு தொட்டால் எதை எடுத்தாலும் சரி உடனே விமர்சனம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்ச நாளைக்கு, அதாவது அவர் முதல்வராக ஏற்றுக்க ஒரு 6 மாசமா இல்லை ஒரு வருஷமா வச்சுக்கிறீங்களேன், கொஞ்ச நாளைக்கு எதிர்கட்சிகள் நம்மளை விமர்சனம் பண்ணாம இந்த நெருக்கத்தின் மூலியமா நம்ம அந்த இணைப்பை எடுத்துக்கலாம், நம்மளை கொஞ்ச நாளைக்கு விமர்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு யாரோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதன் அடிப்படையில் அவர் போய் வந்து எதிராக இருக்கக்கூடிய மற்ற கட்சி உறவுகள் எல்லாரையுமே அண்ணன் சீமானன், அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய தலைவர்களை வந்து அவர் சந்திச்சு ஒரு பொன்னாடையை போத்தி அது அரசியல் நாகரிகமாக மாண்பாக கருதுறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா மக்களுக்கு அவர் இதுவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதற்கு அவர் என்ன பண்ண போறாரு, அதை எப்படி வந்து நிறைவேற்ற போறாரு அப்படின்னு பார்க்கலாம். நேற்று அவர் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே அவர் முதல் கையெழுத்து எதற்கு போட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 யூனிட் வந்து கரண்ட் வந்து ஃப்ரீயா வந்து மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துலயே அவர் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் வந்து நிறைவேற்றல, மீறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 500 யூனிட்டுக்கு மேல வந்து யார் வீட்டுக்கெல்லாம் வந்து கரண்ட் பில் வருதோ, 500 யூனிட்டுக்கு மேல யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. முன்னால் இருந்த 100 யூனிட் ஃப்ரீ எப்படி இருந்துச்சோ அதுதான் நடைமுறைக்கு இருக்கும். 500 யூனிட்டுக்கு கீழே யாரெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு புறம் அதை ஒன்று வச்சுக்கலாம். அதை சொல்லும் போதும் அதற்கு முன்னாடி அதே உரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக கஜானா வந்து காலியா இருக்கு, அதுக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்ட்டு. இது ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு தெரியும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட ஆட்சி இருக்கும்போது பட்ஜெட் தாக்கல்லே வந்து 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த 10 லட்சம் கோடி கடனை விஜய் அவர்கள் தெரிஞ்ச பிறகுதான் இந்த வாக்குறுதிகள், என்னென்ன வாக்குறுதிகள், இந்த திட்டம் எது கரண்ட் ஃப்ரீ, அதாவது பெண்கள் பெரியவங்கள்ல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும், பெண்கள் எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு போக வந்து இன்னொரு திட்டம் பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு மட்டும், குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்ப தலைவருக்கும், அதாவது ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அதனுடைய குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் மாசம் வந்து 2500 ரூபான்னு சொல்லியிருக்காரு. இதர் போக கல்யாணம் பண்ற அவங்களுக்கு வந்து 1 பவுன் தங்க நகை, பட்டு புடவை, அது போக வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை, பெண்களுக்கு நிறைய அப்படின்ட்டு ஏகப்பட்ட திட்டங்களை வந்து பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட அரசியல் ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்களா, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி வந்து இவர் சொல்லியிருக்க இந்த 5 வருஷம் இவர் ஆட்சி நடத்தணும்னா, இந்த திட்டங்களை ஃபுல்லாக நடைமுறை கொண்டு வரணும்னா 14 லட்சம் கோடி வந்து தேவைப்படும் அப்படின்னு இருக்காரு. நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய மாத வருவாயே எவ்வளவு தெரியுமா, வெறும் 4 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு 14 லட்சம் கோடிக்கு வந்து திட்டத்தை தீட்டி வச்சிருக்காரு. இதுல மத்திய அரசிட்ட வாங்குறது, ஏற்கனவே வாங்கியிருக்க 10 லட்சம் கோடிக்கு வந்து நம்ம வட்டி செலுத்துறது, அந்த கடனை திருப்பி அடைக்கணுமா, இல்ல இப்படியே இலவச திட்டங்களை கொடுத்து கடனை வாங்கிக்கிட்டே பெருக்கிக்கிட்டே போறதா? ஸ்டாலின் அவர்கள் இவர்களும் பார்த்துக்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, மவனே நல்லா மாட்டினடா, நான் வாங்கி வச்சிருக்க கடனை நீ வந்து திருப்பி அடைக்க முடியாது, இதுல மேற்கொண்டு நீ கடன் தான் வாங்கினா, இதுல என்னை வேற விமர்சிக்கிறியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ்ல பேசுற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இனிமே விமர்சனம் எதுவும் பண்ணிடாதீங்க எஜமா அப்படிங்கிற அளவுக்கு போய் விஜய் அவர்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இது அரசியல் நாகரிகம் அப்படின்னாங்க. சரி, விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்து அப்படியே நீலாங்கரையில் போய் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டாரு. சரி, இதை வச்சு நம்ம அடிக்கலாம் நினைக்கும் போது அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பேச முடியும்? அப்ப இனிமே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இனி விஜய் அவர்களை அண்ணன் சீமான் அவர்களும் சந்திச்சதுனால இனிமே பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விடயத்தை சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு எந்த அளவுக்கு மிக கடுமையான விமர்சனங்களை ஸ்டாலின் மேல வச்சாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தவறு செஞ்சா யாரா இருந்தாலும் சரி, அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்டாயம் வந்து ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. அந்த அளவுக்கு வந்து இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் நிச்சயமாக வந்து அவர் தம்பிகளும் விட மாட்டாங்க, அண்ணன் சீமான் அவர்களும் விட மாட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக உறவுகளான ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்கள், மாற்றி யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஒரு இணக்கமாக இருந்து எப்படியாவது 5 வருஷத்தை ஒப்பேத்திடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படின்னு நினைச்சா அடுத்து டெல்லிக்கும் போயிட்டாரு. இப்போ மோடி அவர்களையும் சந்திச்சு பேச போறாரு. வரும்போது மோடியோட ஊழலை பத்தி, மோடி எப்படிப்பட்டவருங்கிறத பத்தி விமர்சனம் பண்ணாரு. அடுத்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஸ்டாலின் அங்கிளை பத்தி ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இது முழுக்க திமுக எதிர்ப்புல தான் இவர் வந்து அரசியல் கட்சியே தொடங்கி இன்னைக்கு சிஎம் வரைக்கும் வந்திருக்காருன்னா, முழுக்க அவர் எதிர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். சரி, அரசியல் நாகரிகம் கருதி போய் பேசிட்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை ரெட் ஜெயண்டை வந்து முடக்கிறாரா, இல்லை அடுத்து ரெட் ஜெயண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஓடுற அளவுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்க போறாரா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மோடி அவர்கள்ட்டையும் போய் அவரையும் ஒரு சந்திச்சு சலாம் அலைக்கும் பாய் அப்படின்ட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வருவாருன்னு நினைக்கிறேன்.
அதனால இனி வரும் காலங்களில் எப்படி அரசியல் போகுதுன்னு தெரியல. இப்படியே கடைசி வரைக்கும் மாண்பையே கடைபிடிக்க போறாரா, இல்ல இவங்களை மோடியா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இவர்களை எதிர்த்து அவர்கள் என்னெல்லாம் ஊழல்கள் செஞ்சாங்களோ, அவங்க என்னெல்லாம் தடையா இருந்தாங்களோ தமிழ் மக்களுக்கு, அவர்கள் எல்லாத்துக்கும் எதிராக இருந்து தமிழ் மக்கள் நலனுக்காக இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து மெனக்கட போறாரா, இல்ல இப்படியே போக போறாரா அப்படிங்கிறத காலம் தான் நமக்கு பதில் சொல்லும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.